மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கி கிடக்கும் ஆகாய தாமரைகளையும் அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மேட்டூர் அணை நீர் கடைமடை வரை செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், எடப்பாடி பழனிசாமி என்ன வலியுறுத்தியிருக்கிறார்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரவும், குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யவும் அரசுக்கு வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும் முன்பே, அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்பே டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் உள்ள பாசன வாய்க்கால்கள், குளங்கள், வடிகால் வாய்க்கால்கள் போன்ற நீர்நிலைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு பாசனத்திற்கு தண்ணீர் தங்கு தடை இல்லாமல் சென்று, மேலும் மழை காலங்களில் நீர்நிலைகளில் தடுப்பின்றி வெள்ள நீர் வேகமாக ஓடி வடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் நானும் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்களும் பலமுறை பேசியும் எந்த பயனும் இல்லை. இந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே டெல்டா மாவட்டங்களில் சி மற்றும் டி வாய்க்கால்கள் அவசர காலத்தில் தூர்வாரப்பட்டுள்ளது. இதனால் ஜூன் மாதம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் முழுமையாக டெல்டா மாவட்டங்களின் கடைமடை பகுதிகளில் சென்றடையாமல் விவசாயிகள் பணியை பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மழை வெள்ளம் நீர் வடியாமல் விவசாயிகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். மேலும் கொள்ளிடம் ஆறு, கோரையாறு, வெண்ணாறு போன்ற ஆறுகளிலிருந்து கிளை ஆறுகளும் பிரியும். தலைப்புகை ஆகாய தாமரை தடுத்து நிறுத்தும் வகையில் தடுப்புகளை அமைத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு டெல்டா மாவட்டங்களில் அனைத்து நீர்நிலைகளிலும் தேங்கி கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்றி இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்திட வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், மேட்டூர் அணை நீர் கடைமடை வரை செல்ல உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தாவேகா அரசு இதன் எப்போது நீரை திறக்க இருக்கிறார்கள்? அவர்கள் தரப்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? தொடர்ச்சியாக விவசாயத்துறை அமைச்சர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். இந்த ஆண்டு விவசாயிகளோடு அவர்கள் கலந்தாலோசித்திருக்கிறார். ஏற்கனவே PR பாண்டியன், ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள், ஐயா கண்ணு போன்றவர்கள்லாம் சந்தித்திருக்கிறார்கள், சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அதனால் இந்த முறை கடமடை வரை செல்லக்கூடிய வகையில் தண்ணீர் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்பாகவே இந்த தண்ணீர் திறப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.